வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம பேக்வேர்டிலேருந்து தான் உருவானுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் சைனாவில் கன் பவுடரை மூங்கில் குச்சியில் ஒரு பாட்டில் மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்களாம். அப்படி ஸ்டோர் பண்ணப்பட்ட பாட்டில்ஸ்லாம் ஒரு நாள் எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் அதுலேருந்து கெமிக்கல்ஸ் ரியாக்ட் ஆகி கலரில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தான் ஃபயர் ஒர்க்ஸ் உருவானுச்சான். அதுக்கப்புறமா சைனீஸ் பீப்புள் அதே ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. அதே கூட ஒரு வழக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபயர் ஒர்க்ஸ் வெடிக்கும் போது வெளிவர சத்தம், அப்புறமா அதுலேருந்து வர பிரகாசமான ஒளி, இது ரெண்டுத்தினாலையும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஸ்பிரிட்டும் கெட்ட ஸ்பிரிட்டும் நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைனால தான் அவங்க ஃபயர் ஒர்க்ஸை அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா சைனீஸ் பீப்புள் ஃபயர் ஒர்க்ஸை மற்ற நிகழ்ச்சிகள்லையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபயர் ஒர்க்ஸோட பயன்பாடு உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிது. நம்ம நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ராமர் ராவணரை கொண்டனாலான தீபாவளி அன்னைக்கு பட்டாசுலாம் வெடிக்கலையாம். அதுக்கு பதிலாக தங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்காக வீட்டில் நிறைய தீபங்களை ஏற்றி தான் கொண்டாடினாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஃபயர் ஒர்க்ஸை பயன்பாட்டுக்கு வந்துச்சான். என்ன தான் பட்டாசுலாம் சைனாவில் உருவானாலும் இட்டாலி தான் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம். ஏன்னா சைனாவில் கண்டுபிடிச்ச பட்டாசெல்லாம் ஆரம்பத்தில் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் கலரில் மட்டும்தான் இருந்துச்சான். அதுவும் ப்ளூ கலரில் வெடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக. ஆனால் இட்டாலியில் பட்டாசு பலவிதமான கலர்லேயும் பலவிதமான டிசைன்லேயும் வெடிக்க வைக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்களாம். 2002 பார்த்தீங்கன்னா நெஸ்லே அப்படிங்கிற சாக்லேட் கம்பெனி சுவிட்சர்லாண்டில் முழுக்க சாக்லேட்லேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஃபயர் ஒர்க்கை செஞ்சு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் படைச்சிருக்காங்க. அந்த சாக்லேட்டில் செய்யப்பட்ட ஃபயர் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் ஹைட்லேயும் 1.5 மீட்டர் டயாமீட்டர்லேயும் 60 கிலோ வெயிட்லேயும் இருந்துச்சான். இங்கிலாண்டோட குயின் எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. அவங்க நாட்டில் ஃபயர் ஒர்க்ஸை பெஸ்ட்டாக செஞ்ச ஒருத்தருக்கு ஃபயர் மாஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்களாம். என்னதான் இருந்தாலும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட என்வாயன்மெண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல் தான். அதனால தான் இப்போது ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஒர்க்ஸை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் பொல்யூஷனை கம்மி பண்ணுது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றின பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ட்ரீட் பக்கீஸ் அப்படிங்கிற ஃபன்னியான சேனலுக்கான லிங்க், ஜோடி கேமர் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.